அன்பான முருக சொந்தங்களுக்கு வணக்கம். போன வருஷம் வெற்றிலை தீபம் போட்டிருந்தேன். அதை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வருஷம் முருகன் என் கையில குழந்தையா இருக்காரு. இன்னைக்கு நான் சொல்ல போற விஷயம் வெறும் கதை இல்லை, என்னோட வாழ்க்கை. போன வருஷம் ஆடி சித்திரையில நான் வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சேன். அப்ப என் மனசுல இருந்ததெல்லாம், கடவுளே முருகா, எப்படியாவது என் வீட்டுக்கு நீ குழந்தையா வந்துடுன்றது மட்டும்தான். இந்த வரைக்கும் அது நடந்திருக்கு. நான் சந்தோஷமா முருகனுக்கு நன்றி சொல்லும் விதமா வெற்றிலை தீபம் போட்டிருக்கேன். ஒவ்வொரு மாசமும் கிருத்திகையில நான் வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சேன். என் வாழ்க்கையில நான் நினைச்சதை நடத்த ஆரம்பிச்சிச்சு. முருகன் என் கூட இருக்கிற மாதிரி உணர்ந்தேன். சில சமயங்கள்ல மனசு ரொம்ப சோர்வா இருக்கும். அப்ப கூட நான் முருகன் மேல இருந்த நம்பிக்கை மட்டும் எனக்கு குறையல. சில பேர் ஜாதகப்படி உனக்கு இது நடக்காதுன்னு சொன்னாங்க. டாக்டர் போய் செக் பண்ணப்ப எல்லாமே கரெக்டா இருக்கு, ஏன் உங்களுக்கு இப்படி இருக்குன்னு தெரியலன்னு சொன்னாங்க. எப்படி இருந்தாலும் முருகன் என்னை கைவிட மாட்டான் அப்படின்ற ஒரே நம்பிக்கையில நான் தொடர்ந்து ஒவ்வொரு மாசமும் வெற்றிலை தீபம் போட்டுட்டு இருந்தேன். அதோட பலன் எனக்கு கை மேல கிடைச்சது. நீங்க யார் என்ன சொன்னாலும் அதையும் நம்பாதீங்க. முருகன் மேல இருக்கிற நம்பிக்கையை மட்டும் விடாம நீங்க முருகனுக்கு உங்களால முடிஞ்சது எதுவோ, ஒரு சின்ன கல்கண்டோ இல்ல திராட்சையோ நீங்க முருகனுக்கு வச்சுட்டு, முருகா என்னை காப்பாத்துங்க, இந்த வேண்டுதல் என்னவோ, எனக்கு குழந்தை, சில பேருக்கு வேலை, சில பேருக்கு வீடு, சில பேருக்கு மற்ற விஷயங்கள் இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையோட முருகன்கிட்ட கேளுங்க, அவன் கண்டிப்பா நமக்கு நடத்தி கொடுப்பான். ஒரு பரிகாரமா நினைக்காம முருகனுக்கு மேல இருக்கிற பாசமாவும் அன்பாவும் நீங்க செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில சீக்கிரமே மாற்றம் நடக்கும். நம்மளோட கர்ம விதி எப்படி இருக்கோ அதை பொறுத்து நமக்கு கொடுக்க வேண்டிய காலம் மாறுமே தவிர, ஆனா எப்ப கொடுத்தாலும் அவன் கண்டிப்பா நம்ம வேண்டதை கொடுக்காம இருக்க மாட்டான். இந்த வீடியோவை பாக்குற உங்க வேண்டுதலை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன். பொதுவாகவே முருகன் நமக்காக வேண்டதை விட அடுத்தவங்களுக்காக நம்ம வேணும்னா சீக்கிரமா கொடுப்பான்றத நம்பிக்கை அதிகமா இருக்கு. உங்களோட ஆசையும் வேண்டுதலையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. முருகனுக்கு பிடிச்ச தேனும் தினைமாவும் சேர்ந்து இலக்கு பிடிச்சு அதையும் நான் இந்த வாட்டி முருகனுக்கு போட்டிருந்தேன். அதை பத்தின உங்களுக்கு தகவல் வேணும் அப்படின்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு வேல்வாராகி தரிசனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. நன்றி.